அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சி மேடம். உங்களை பார்த்ததுல பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்க பெயர் என்ன? எந்த ஏரியால இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதற்காக நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க? மேடம் என் பேர் வந்து சரோஜா. நான் தேனாம்பேட்டையில் குடியிருக்கிறேன் மேடம். நான் வந்து 108 மூலிகை சாம்பிராணி போட்டு பவுடராகவும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் கப்பு சாம்பிராணியும் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறேன் மேடம். 5 வருஷமா விற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. சரி மேடம், நம்ம வந்து ஆம்பளைன் ஜென்ஸுக்கிட்டேயா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வெப் நியூஸில் 2 வருஷம் கொடுத்தேன். சரி இந்த வாட்டி மேடத்தை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பேட்டி எடுத்து ரொம்ப பிடிச்சி போய் நான் உங்களை கால் பண்ணி உங்களை வரவழைச்சேன் மேடம். அதான் மேடம் ரொம்ப 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 சந்தோஷம் மேடம் நீங்கள் வந்தது எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு என்ன வயது இப்போ? எனக்கு 65 வயசு ஆச்சு மேடம். 65 வயது. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஒரு ஆணு ஒரு பொண்ணு மேடம். சரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு மேடம். சரி சரி, ஓகே. இந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்த வீடு தான் மேடம். இது ஹவுசிங் போர்டு இல்லையா? திருவிக்க நகர். ஆமா, திருவிக்க குடியிருப்பு. திருவிக்க குடியிருப்பு. ஆமா, சொந்த வீடு தான் நமக்கு. சொந்த வீடு தான் இருக்கீங்க. வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? ஆமா, வீட்டுக்காரர் டிரைவரா இருக்காரு. சரி சரி, ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்க எப்ப எடுத்தீங்க? 2019 எடுத்தேன் மேடம். 2019. உங்க சொந்த ஏரியா? எங்க சொந்த ஏரியா பட்டுக்கோட்டை பக்கம் மேடம். எங்களுக்கு சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சென்னைக்கு வந்து ஒரு 37 வருஷம் இருக்கும் மேடம். சரி சரி, 37-38 வருஷம் இருக்கும். இப்போ இந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. எப்படி இதுக்குள்ள வந்தீங்க இந்த பிசினஸ்க்குள்ள? பணத்தை கொஞ்சம் வெளியே விட்டுட்டேன். அதுல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாளுவா. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னால முடியல. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இதாயிடுச்சுது. அதனால அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக திருவண்ணாமலை கோயிலுக்கு பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தேன். பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் சொன்னாரு என்கிட்ட, இது போல மூலிகை சாம்பிராணி வாங்கி வீட்டுல போடுங்க, அந்த மன அழுத்தத்தில இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல வந்து பாரிஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டேன். அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு இதுவே ரொம்ப அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்த போனாலும் இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோமே. அப்ப இதை வந்து நம்ம எல்லாருக்கும் செய்யலாமே. எல்லாரும் எம்பளை மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களே. ஒரு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு, ஒரு குடும்ப பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸா இருக்கேன்ட்டு அதுல இருந்து நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மேடம். ஃபர்ஸ்ட் 36 மூலிகை போட்டு பண்ணேன். அப்புறம் 66 போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் 108 மூலிகை போட்டு நான் பண்ணிட்டு வரேன் மேடம். ஆமா, கொண்டு போய் வாங்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கு, யாருமே குறை சொல்லல இது வரைக்கும். ஆமா, கொஞ்சம் ஒவ்வொருத்தர கொஞ்சம் எரியாம எல்லாரும் கெமிக்கல் போட்டு பண்றாங்க. அதுல எரிபொருள் சேர்த்து பண்றாங்க. நம்ம அப்படி பண்றல, நான் நார்மலா நம்ம இருக்கிற மூலிகை வச்சு அப்படியே பண்றோம். கொஞ்சம் எரியுறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா பத்த வச்சாங்கன்னாக்கா அருமையா 3/4 மணி நேரம் எரிய மாட்டேன் நம்மளுது. ஆமா, இது இந்த கப்பு இந்த சாம்பிராணி வந்து 15 பீஸ் இருக்கு மேடம் இதுல. சரி சரி, ஓகே. இது வந்து 15 பீஸ் இருக்குது. 15 பீஸ் 50 கிராம் இருக்கு மேடம். அது மாதிரி அதே 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே வந்து நம்ம 60 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் கப்பு சாம்பிராணிய. சரி, இன்னமும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குது. கம்மி பண்ணா நமக்கு கட்டுப்படி ஆகாதே. அதனால என்ன பண்றது அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். டப்பாலாம் என்ன வச்சிருக்கீங்க? டப்பால எல்லாம் பொடி, அந்த பவுடர் தான், தூப பவுடர். ஓ சரி, எல்லாமே தூப பவுடர் மேடம். ஆமா, அது போல இது இந்த கொஞ்சம் ஆர்டர் போட்டு கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த இது மிஷின் வாங்கினேன் மேடம். இந்த மிஷினு, ஆமா, அந்த மிஷின் 17,000 கொடுத்து வாங்கினேன். அதை வச்சுதான் இப்ப இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது போல ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். ஓகே, இப்போ அந்த இதுக்கான மூலப்பொருட்கள், இதுக்கு வந்து மூலப்பொருள் வந்து 108 மூலிகை போட்டு சேர்க்கிறேன் மேடம். 108 மூலிகை சேர்த்து அதோட கொஞ்சம் மரத்தூள் சேர்த்துட்டு அந்த ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்காக ஜிக்கெட்டு, அந்த டிடி பவுடர் போடுறேன். யாரா சேர்க்கிறேன். அதுல சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம், ரோஸ்னா எல்லாம் சேர்த்து போடுறேன் மேடம். அது மாதிரி வாசனைக்காக நம்ம சாம்பிராணி சேர்க்கிறோம். சரி சரி, ஆமா, அது போல சேர்த்து போடுறேன் மேடம். பாருங்க. ஆமா மக்களே, இது வந்து 12 பீஸ் இருக்கக்கூடிய பாக்கெட்டு. இது எவ்வளோமா? 60 ரூபாய். இது 60 ரூபாய். இது 60 ரூபாய். இதுல 12 பீஸ் இருக்குது. இதுல வந்து
15 பீஸ் கம்ப்யூட்டர் ஸ்ரீ சாம்பிராணி. சக்தி 15 பீஸ் இருக்காது உள்ள. கம்ப்யூட்டர் சாம்பிராணி. கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது எவ்வளவு அமௌண்ட்? 20 ரூபா. 20 ரூபாய். இந்த பாக்கெட் இது 60 ரூபா. 60 ரூபாய். ஓகே. சாம்பிராணி மட்டும் தான் தயாரிக்கிறீங்க இல்லையா? ஆமா, ஊதுபத்தி இல்ல, வெறும் சாம்பிராணி மட்டும் தயாரிக்கிறீங்க. இந்த டப்பால என்ன இருக்கு? அதுல பவுடர், இந்த பவுடர் தான், இந்த பவுடர் இந்த இதுல இருக்குது. ஓ, இந்த பவுடர் தான், இந்த பவுடர் இது உள்ள வச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கான பொருட்கள், இதுக்கான விளக்கம்லாம் எல்லாம் விளக்கமும் எழுதிக்கிறாங்க, அதுல எல்லாமே எழுதிருக்காங்க. இந்த பாக்கெட் இது எவ்வளவுமா? இது 60 ரூபாய். இத வந்து சாம்பிராணி கலந்து போடணும். சரி, போடும்போது சாம்பிராணி, நம்ம சாம்பிராணி கலந்து இருக்குது ஆல்ரெடியா. கலந்து இருந்தா ரொம்ப கலந்தோம்னா அப்படியே கெட்டியா கட்டி பிடிச்சு போயிடுது. அதனால கொஞ்சமா கலந்து வச்சுக்கிறேன். போடும்போது சாம்பிராணி கலந்து போடுங்க. அது மாதிரி இதுல எல்லாமே எல்லா விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகும் மேடம். இதுல இந்த பவுடர்ல வீட்டுல குடும்பத்துல வந்து ஒண்ணுதான் மேடம் என்னால இந்த 5 வருஷமா ஒண்ணுதான் என்னால முடியாது. இந்த என்னன்னாக்கா, இந்த எங்க வீட்டுக்காரர் குடிக்காரு பாருங்க, அந்த குடியை மட்டும் தான் நிப்பாட்ட முடியல. பாக்கி எல்லாமே முடியுது என்னால. பாக்கி எல்லாமே இந்த பவுடர்ல முடிஞ்சிச்சு மேடம். நான் நினைச்சதே இதுல சாதிக்க முடிஞ்சுச்சு மேடம் என்னால. சரி சரி. 5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் இந்த கைய பத்தில 6 ஆக்சிடென்ட் மேடம். சரி. இந்த பணத்தை வாங்கினவளோ எல்லாம் மந்திரம் பண்ணி 6 ஆக்சிடென்ட். இந்த கண்ணு வந்து 6 ஆபரேஷன் மேடம். அப்படியா? ஆமா. இந்த கண்ணுல 22 தையல், இந்த கையில 22, 3 தையல் ஒவ்வொரு கண்ணுக்கும் பார்த்தவங்க. அப்படி அந்த லெவலுக்கு இப்ப போய் பணம் கட்டினாக்கா மறுநாள் கண் தெரியாது. மறுநாள் கண் தெரியாது மேடம். முதல் நாள் பணம் கட்டோம்னாக்கா மறுநாள் கண்ணே தெரியாது. அப்புறம் இங்க இருந்து அகர்வால் போடணும். அது மாதிரி பண்ணி வச்சிருந்தாலுவா. இந்த மூலிகை என்னைக்கு என் வீட்டுக்கு வந்துச்சோ, என்ன நான் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன் மேடம். இதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை மேடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த லெவலுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறேன். சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு மூலிகை. சித்தர்கள் கண்டுபிடித்த இந்த மூலிகைக்கு அவ்வளவு சக்தி. சித்தர்களுக்கு தான் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆமா, உண்மையிலே சித்தர்களுக்கு நான் கோயிலுக்கு போறதுனால இந்த சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுவேன் மேடம். நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுவேன். அது போல என்ன நினைக்கிறோமா, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து உக்காந்துருவேன். சாம்பிராணி நெருப்ப உண்டு பண்ணி இந்த பவுடர் எடுத்து போட்டு என்ன இது மாதிரி திட்டா என்ன சொல்றேன்னாக்கா மறுநாள் கம்மிட்டா கண்ணுக்கு நேரம் பார்ப்பேன் மேடம். அந்த லெவலுக்கு இந்த மூலிகையில அவ்வளவு பவுடர் இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது. ஆனா ஜனங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இந்த மூலிகையில வந்து ராகு தோஷமும் நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தோஷத்துல இருந்து என்ன தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் மேடம். வீட்டுல குடும்பம் கணவன் மனைவி சண்டை இது போட 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 படிப்படியா குறைஞ்சி வரும் மேடம். எங்க வீட்டுக்காரெல்லாம் முன்னாடி அப்படி கத்துவாரு மேடம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படி கத்துறதே இல்ல அப்படின்னு பார்த்தவங்க. அந்த லெவல்ல கொண்டு வந்துட்டேன். இந்த மூலிகையை போட்டு 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 கொண்டு வந்துட்டேன். அது மாதிரி அது போல புருஷ மண்டாடி சண்டையில இருந்து பிள்ளைங்க கேட்கலையா, அந்த மூலிகையை தொடர்ந்து வாங்கி போடுங்க, போட்டுக்கிட்டே வாங்க, கம்ப்ளீட்டா உங்க வழிக்கு வந்துருவாங்க, சந்தேகமே கிடையாது. அது போல அடுத்து வந்து நம்ம வேலை செய்யறோம். கடன் பிரச்சனை சொல்லுங்க. கடன் பிரச்சனைக்கு வந்து இப்ப நிறைய ஆசைப்பட்டு எல்லாம் கடன் வாங்கிடுவோம். கடன் வாங்கிட்டு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இது இந்த மூலிகை நீங்க போட போட உங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள வழியை இது காட்டும். பணம் கொட்டாது, ஆனா அதுக்குள்ள வழி இது இருக்குது, இங்க வேலை இருக்கு, போ அந்த வேலையை பாரு, சம்பளத்தை வாங்கி கடன் அடை அப்படிங்கிறதுக்குள்ள வழிய ரூட்டா கண்டிப்பா காட்டும். சந்தேகமே இல்லை மேடம் அதுல உங்களுக்கு. அது போல ரூட்டா அதே மாதிரி வேலை கிடைக்கலையா, இது சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பச்சை கொளுத்தி வச்சுட்டு கும்பிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து அங்க வேலை இருக்காண்டா போடான்னு சொல்லுவானுவோம். அதுக்கு அந்த பிரச்சனைக்கு உள்ள வழிய கண்டிப்பா தீர்த்து வைக்கிறது. அந்த லெவலுக்கு பலன் இருக்கு மேடம் இதுல. என் அனுபவத்துல நான் கண்டுக்கிறத அதுக்காக சொல்றேன் நான். அதே போல பணம் வர்ற பணத்துக்கு வேஸ்டா செலவு இல்லாம, எந்த மருத்துவ செலவு இல்லாம நல்லபடியா செலவாகிறதுக்கு ஒரு உதவி பண்ண இந்த மூலிகை போட போட போட. இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே ஆகுமா? அப்படி கிடையாது. தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம, இப்ப என்ன மாதிரி இப்ப எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன், அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல மூலிகை இருக்கிறதுனால இப்ப என்னை ஒண்ணுமே பண்ண முடியல யாராலையுமே. சரி, ஆமா, அவளை தைரியமா போறேன், தைரியமா வரேன்னு வச்சோங்க. அது போல அவளை நிம்மதியா போறேன். எங்க போனாலும் எடுத்துட்டு தான் மேடம் போவேன். நான் போனாக்கா அந்த மூலிகை அம்மா வந்துட்டாங்கடா, மூலிகை வச்சுக்கிறீங்களா, கொடுத்துட்டு போங்க அப்படிதான் கேக்குறாங்க.
ஸ்டாக் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, பஸ் ஸ்டாப்ல ஏறி பஸ்ல உட்காந்துருந்தாலும் சரி, ஏமா மூலிகை சாம்பிராணி ஏமா மூலிகை வச்சுக்கிறீங்களா, இருந்தா கொடுங்க அப்படின்னாக்கா இப்பதான் கொடுத்துட்டு வந்தேன், ஏமா இப்பதான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்காக நீங்க வரிய அள்ளி போட்டு வாங்கம்மான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னால வீட்டு ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது, அந்த கையில வீட்டு ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் குடுத்துட்டு வரேன் மேடம். இப்ப மதுரைக்கு மடப்புறங்காளி கோயிலுக்கு போறேன், அங்க போயில மூலிகை சாப்பிட குடிச்சோன்னா அவர் சொல்றாரு, இந்த மூலிகை சாப்பிட வந்துச்சுடா எடுத்து போறா சாமிக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் மேடம். வெறும் சாம்பிராணிய பிறந்த மூலிகை வந்தோம்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு பேர் கேட்டு வாங்கினாங்க எல்லாருமே. இந்த வாட்டி போகும்போது நிறைய இடத்துக்கு போனோம் அப்படின்னு வச்சிருக்கேன் மேடம். அது மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு இந்த மூலிகையில பவர் இருக்குது. இன்னைக்கு வாங்கி போட்டு நாளைக்கு ஆகுமான்னு நினைக்காதே, தொடர்ந்து போடுங்க. வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் கம்மிட்டா கியூர் ஆகும், சந்தேகமே இல்லை அதுல. ஆமா, இந்த இந்த மூலிகை வச்சு மேடம் எவ்வளவோ பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு மேடம். இதுல போட்டுட்டே வந்து பொண்ணு கிடைச்சிருக்குது, போயிருக்கு, வந்திருக்குது, எவ்வளவோ சொல்லிக்கிறாங்க என்கிட்ட. ஒரு அம்மா கூட வந்து இந்த மூலிகை கொண்டு குடிச்சிட்டு அங்கிருந்து வந்தேன். வந்தோடனே அவங்க வீட்டுல உள்ள பொண்ணு வந்து ஒரே ஆட்டம் போட்டு ஒரே அமக்கலம் பண்ணிருக்குது. அந்த அம்மா உடனே போன் பண்ணாங்க, மேடம் நம்ம மூலிகை அங்க வந்துருச்சு இல்லையா, ஒண்ணும் பண்ண வேணாம், அந்த அம்மாவுக்கும் தண்ணி தெளிச்சு அடக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை சுத்தி வெளியே தூக்கி போட்டுருங்க, போட்டு இந்த சாம்பிராணியை போட்டு விடுங்க, சரியா போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி சரியாயிடுச்சு மேடம். எந்த ஒரு கெட்ட சக்தி வீட்டுல இருக்காது மேடம். ஒரு பிள்ளையா சூனியம்னு சொல்றாங்களே, அது இதுன்னு சொல்றாங்களே, கண் திருஷ்டியா, எதுவுமே கிட்ட அண்டாது மேடம். இது இருந்தா போறோம் மேடம். நீங்க டெய்லி வாங்கி எல்லா பொருளும் இதுல போட்டுக்கிறோம் நம்ம. இதுல நான் இது வந்து பெரும்பாலும் எல்லா மூலிகையும் நான் கலெக்ஷன் பண்ணிட்டேன் மேடம். அதாவது கலெக்ஷன் பண்ணாக்க நானா போய் மரத்துல போய் வெட்ட மாட்டேன் மேடம். ரோடு ஃபுல்லா போவேன், அங்க அரச மரம் வேப்ப மரம்லாம் வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க. அதை வந்து அந்த ரோடு இருக்கிறாங்க பத்தியெல்லாம் அவங்களோட சொல்லி வச்சிருப்பேன், எங்க வெட்டி இருக்கிறாங்களோ உடனே எனக்கு போன் பண்ணுங்கன்னு. அவங்க உடனே போன் பண்ணுவாங்க. போவேன், அவங்ககிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை கொடுப்பேன், எல்லாம் அள்ளி வச்சு கட்டி உடைச்சு கூட கொண்டு வந்துடுவேன் மேடம். அப்படிதான் மேடம் இந்த சும்மா சிம்பிளா உள்ள மூலிகை எல்லாம் எடுத்தது. பாக்கி எல்லா மூலிகையும் நானா போய் கும்பகோணத்துல போய் என் பொண்ணு வீட்டுல அந்த ஆடாதோட தும்ப இலை இதெல்லாம் கிடைக்காத பொருள் இந்த பஞ்சங்கெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சிருவீங்க. நான் பட்டியாட்டுல உள்ள ஆள் தான், பட்டியாட்டுல உள்ள ஆள் தான், இங்க உள்ள ஆள் இல்ல. அதனால எனக்கு தெரியும். நாயுருவி, சென்னாயுருவி, தும்ப, ஆடாதோட, அந்த பேய் மிரட்டி, இது எல்லாமே அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். பேய் மிரட்டி வந்து இதுக்கு அச்சர பக்கம் போவேன், நான் இவரை அழைச்சிக்கிட்டு அச்சர பக்கம் போவேன். இங்க இருந்து 2 எறும்பு 4 பைய எடுத்துக்கிட்டு அச்சர பக்கம் போயிட்டு கொண்டு வந்துருவோம். அதே போல மருதாணி எல்லாம் கும்பகோணத்துல இருந்து இன்னும் மூலிகை. அதே போல இதுல திருநெல்வேலியில ஒருத்தர் இருக்காரு, நமக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம்னா இந்த நாய்க்கடுகு இது மாதிரி, அதாவது இந்த செடி கொடிங்க மரத்துல இந்த நாய்க்கடுகு, அது பேர் என்ன மேடம், ஊமத்தாங்க, இது கரு ஊமத்தை, இந்த மஞ்ச ஊமத்தை, இது அது எல்லாமே கிராமப்புறங்கள நிறைய இருக்கும். அந்த பக்கம் நிறைய இருக்கான். அது மாதிரி கண்டங்கத்திரி, தூதுவலை, இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும் அந்த பக்கம். அது மாதிரி முக்கியமான செடிகள்லாம் அந்த பக்கம் இருந்து கொண்டு வந்துடுறேன் எல்லாத்தையும். அவரை சொன்னாக்கா ஒரு மூட்டில கட்டி போடுவாங்க, எடுத்து ட்ரெயின்ல போட்டு கொண்டு வந்துடுறேன். அது மாதிரி அவர்கிட்ட இருந்தாலும் ஒரு அமௌண்ட் நமக்காக வேலை செய்யறாங்களா இல்லையா மேடம், அதுதான் அப்படி கொடுத்துட்டு வந்துடுறேன். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் இல்லம்மா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வச்சு பையில வச்சு அழைத்து நீ எனக்காக வேலை செஞ்சலன்னு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது மாதிரி மிச்சம் உள்ளது வந்து மாட்டுத்தாவணியில, மதுரையில மாட்டுத்தாவணி சந்தையில எல்லா வகையான மூலிகை இருக்குது. ஒவ்வொரு கட்டு இத்தனை பெருசு இருக்கும், 40 ரூபா ஒரு கட்டு, 10 கட்டு, ஒவ்வொரு இதுக்கும் 10 கட்டு எல்லாம் நோட் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன். அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன், இந்த மூலிகை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எடுத்து ரெடியா கட்டியே வச்சிருப்பாங்க. எவ்வளவு மானாக்கா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அது மாதிரி எடுத்துட்டு வந்து மேல மொட்டை மேல காய போட்டு கொண்டு போய் அங்க பட்டாளத்துல கொண்டு அரைச்சிடுறேன். இங்க மந்தல்ல கொண்டு அரைச்சோம்னா காசு கூட, ஒரு கிலோவுக்கு 140 ரூபா 150 ரூபா, அங்க விலை கம்மி. அந்த ஆர்ஆர் கருப்பொருள் வந்து இதுவும் இல்ல, முக்கியமானது கிடைக்காத பொருள் வந்து அந்த அகில், துயில், கருங்காலி, வளம்புரிக்காய், இடம்புரிக்காய், சரி இது மாதிரி முக்கியமான மூலிகை எல்லாம் கடையில வாங்கிக்கிறது. அதுல எழுதி வச்சிருக்கீங்க? எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? ஆமா, இது நம்ம எல்லாம் அப்படியே சொன்னோம்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணி நீங்க ஒரு சாம்பிராணியா கொண்டு வரணும். இதுவெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும், நமக்கு வந்து இடம் கிடையாது இங்க, அதனால ஒண்ணு கலெக்ஷன் பண்ணி வந்து அதை காய வச்சு கட்டி மேல தூக்கி போட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை கட்டி மேல தூக்கி போட்டு மொத்தமா ஒரு வண்டியை பிடிச்சி கொண்டு போய் அரைக்கிறதுக்கு. அது போல அரைச்சு கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் தான் அரைச்சு கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு இந்த பவுடர் பண்ணி 1 மாசம் ஊறணும் மேடம். சரி,
பவுடர் இன்னைக்கு அரைச்சிட்டு வந்து உடனே போட்ட முடியாது. அது மாதிரி இந்த பவுடரோட அரைச்சிட்டு வந்து பண்ணி இதுல சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம், ரோசம் போடணும். அந்த வாசனை தருவதுக்கு வந்து ஜவ்வாது போடணும். இதை ஜவ்வாது சேர்ப்பேன். அதுல வந்து அந்த அத்தரு, கொஞ்சம் தசாங்கம் கொஞ்சம் சேர்ப்பேன். தசாங்கமே நம்மகிட்ட இருக்குது. தசாங்கத்துல மூலிகை இதுல போட்டுக்கிறோம். இருந்தாலும் தசாங்கம் கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் சாம்பிராணி தைலம்னு கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் சேர்த்து கலந்து, அதோட சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்க்கணும், நெய் சேர்க்கணும். ஓ ஆமா, இதெல்லாம் சேர்த்து கலந்து பிணைஞ்சி 1 மாசம் இது ஊறணும். அதுக்கு அப்புறம் தான் இது வெளியே எடுக்கணும். அப்பதான் இந்த வாசனை, இந்த கலர் வரும். நல்ல வாசனையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வேலைப்பாடு இருக்கு. ஆமா, நிறைய வேலை இருக்கு இதுல. நம்ம எடுத்த உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு பண்றது அது மாதிரி பண்ண முடியாது. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கப்பு சாம்பிராணிக்கு எடுப்பேன். அதுல இருந்து நல்லா ஊறி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கப்பு சாம்பிராணிக்கு பவுடர் வாங்கி போட்டு, மரத்தூள் போட்டு கொஞ்சம் கலந்து, நம்ம இந்த பவுடரும் போட்டு கலந்து, அதோட கொஞ்சம் ஜிக்கெட்டு, இந்த யாரா அந்த பவுடர் எல்லாம் போட்டு, அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கலந்து அப்படியே போட்டுருவேன். அந்த மிஷின்ல போட்டு விட்டுறேன். அது போல போட்டு போடணும். அது போல முதலீடு அப்படின்றத தவிர்த்து வந்து உங்களுக்கு வேலைப்பாடு அதிகம். வேலைப்பாடு அதிகம் இருக்குது. அலைச்சல். ஆமா ஆமா, இதெல்லாம் தேடி அலையணும். மூலிகை எல்லாம் இந்த மூலிகை தயாரிக்கும் போது மேடம் எப்படியும் பேங்க்ல வந்து 1.5 லட்சம் ரூபா இருந்துச்சு மேடம். இப்ப வந்து வெறும் 4000 தான் மேடம் இருக்கு. அப்படின்னு பாத்தாங்க மேடம். இப்போ வாங்க 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 அது இந்த யாரெல்லாம் விலை கூட மேடம். யாரெல்லாம் விலை கூட. ஏன்னாக்கா நமக்கு இந்த இவ்வளவு கணம் நம்ம எல்லாம் இவ்வளவு கணமா போடுறோம். சரி, இந்த மூலிகை பத்த வச்சா 3/4 மணி நேரம் எரியும் மேடம். யாருக்குமே இது மாதிரி எரியாது. நீங்க எவ்வளவு சேலஞ்ச் பண்ணி பாத்துவாங்க, வாங்கி எடுத்துட்டு போங்க, சேலஞ்ச் பண்ணி பாத்துவாங்க. யாருக்குமே 3/4 மணி நேரம் எந்த மூலிகையும் எரியாது. சரி, அது மாதிரி யாரும் பண்ணல. ஆனா அந்த ஜம்போ கப்பு அது இது பெருசா பண்றாங்க பாருங்க. சரி, அது வேணா அது மாதிரி இது மாதிரி சைஸ்ல உள்ள மூலிகை, என் மூலிகை மட்டும்தான் கரெக்டா 3/4 மணி நேரம் எரியும். இந்த ஒரு மூலிகையை பத்த வச்சுட்டு உட்காந்து ஒரு மந்திரம் வந்து கரெக்டா 1008 சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்துடும் மேடம். இது எரிஞ்சு முடிக்கிறதுக்கும் நான் மந்திரம் சொல்றதும் கரெக்டா இருக்கும். அப்படின்னா பார்த்தவங்க அந்த அளவுக்கு இது இருக்கும். கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால எரிவது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கோழியோர பத்த வைக்கும் போது இது மாதிரி கோழியோர நல்லா பத்த வச்சாங்கன்னு வச்சாங்களேன், நெருப்பு ரொம்ப பத்த வச்சாங்கன்னா அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பத்த வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பத்த வச்சாங்கன்னா அப்படியே உடனே எரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கெமிக்கல் போடாம தயார் பண்றோம். கெமிக்கல் இருந்தா பத்த வைக்க கொஞ்சம் லேட், பத்த வைக்க லேட் ஆகும். கெமிக்கல் இருந்தாக்கா டக்கு டக்குன்னு திறந்து பிடிச்சி எரிஞ்சிடும். நம்ம அது மாதிரி இல்லாம பண்றோம். நல்லதா நினைச்சு நல்லதா பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் அந்த கோழிட்ட கொஞ்சம் கற்பூரத்தை பத்த வச்சு அப்படியே எரிய விட்டாங்கன்னா கூட கோழியோட பிடிச்சிக்குவோம். இப்படியே பத்த வச்சு கொஞ்சம் விட்டு அப்படியே அரைஞ்சு போகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு கற்பூரத்தை பத்த வைங்கம்மா, அது மேல கற்பூரம் எரிய வரைக்கும் எரிஞ்சு அது பிடிச்சிக்கிடும், கவலை இல்லாம ஈஸியா போயிடும், ஏன் கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்றது. அதுதான் இப்ப நேரம் சொன்ன மாதிரி. சில நேரம் வந்து சில கப்புனாக்கா நம்ம எல்லாரும் பாருங்க மேடம் 3/4 கப்பு தான் போட்டுப்பாங்க. நான் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும். சரி சரி, ஃபுல்லா நிறையவே வச்சுட்டேன். அதனால ஃப்ரீயா எரியறதுக்கு முடியல. அடுத்த வாட்டி போடும்போது மண்டையில ஏத்திக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அப்ப கம்மி பண்ணா இந்த பிரச்சனை வராது. இப்ப ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. அதான், வேற ஒண்ணும் கிடையாது மேடம். 15 கிலோ தயார் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இந்த 15 கிலோவும் வித்ததுக்கு அப்புறம் தான் மேடம் அடுத்து ரெடி பண்ணுவேன். அடுத்த ஆடி மாசம் வருது பாத்தீங்களா, ஆடி மாசம் எல்லாம் வியாபாரம் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் வியாபாரம் நடக்கும். அதனாலதான் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இது பத்தாது மேடம். கொஞ்சம் எல்லாரும் வாங்கினாங்கன்னா ஒரு நாள்லயே ஓடிடும் மேடம் இது. ஆமா ஆமா, அந்த லெவல்ல ஓடிடும். அதனால இப்ப மறுபடியும் 15 கிலோ போடலாம்னு ஐடியாவில இருக்கிறேன் மேடம். பவுடர் இருக்குது, அந்த பவுடர் 50 கிலோ பவுடர் இருக்கு. அதனால பவுடரை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு. அதை வாயை கலந்து பிணைஞ்சு வச்சிடணும். பிணைஞ்சு வச்சா ஒரு இந்த ஆடி மாசம் பிறக்கிறதுக்கும் இது செட் ஆகுறதுக்கும் சரியா இருக்கும். மொத்தமா வாங்கினாங்கன்னு வச்சோங்களேன், இது நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இப்போ 50 பீஸ் வாங்குறாங்களா, தாராளமா 50 ரூபாய். அவங்க விற்கிறதா இருந்தாக்கா சேல்ஸ் பண்றது வந்து நம்ம 50 ரூபாய் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பீஸ் வாங்கினாக்கா 50 ரூபாய் கூட நம்ம கட்டுப்படி ஆகாது நம்ம. அதே மாதிரி இந்த இதெல்லாம் மொத்தமா வாங்கி இப்போ இது 100 பீஸ் எடுத்தாங்கன்னு வச்சோங்களேன், நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். இப்ப வெறும் கப்பு கொடுத்தாங்கன்னாக்கா 3 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் மேடம். வெறும் கப்பு 100 பீஸ் வாங்கினாங்கன்னு வச்சாங்களேன், 3 ரூபாய்க்கு தாராளமா கொடுக்கலாம். அதே போல இந்த இது வந்து 100 இது வாங்கினாக்கா நான் 5 பாக்ஸ் வரும், 5-6 பாக்ஸ் வரும், அவ்வளவுதான். அது கூட வாங்கினாக்கா நம்ம 4 ரூபா ரேட் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாக்ஸ்னாக்கா நம்ம 5 ரூபா ரேட் தான் கொடுக்குறோம் நம்ம. சரி, அதை கூட கம்மியா கொடுத்தோம்னா நம்ம கட்டுப்படி ஆகாது. அது மாதிரி
மொத்தமா வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரி, அவ்வளவுதான். எனக்கு முதல்ல வந்து இது இந்த இது வந்து 112 108 போட்டிருக்குன்னு சொல்லி 80 ரூபா வித்தேன். வாங்கினவங்க என்ன கேட்டாங்க, நீங்க 80 ரூபா வித்தா நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு என்ன மாதிரி லாபம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அதை 60 ரூபா போட்டுருவோம், அங்கிட்டு வேணாம் அவங்க வாங்கி விக்கிறவங்க 20 ரூபா கிடைக்குங்களா, வாங்கி விக்கிறாங்களா? ஆமா வாங்கி விக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? என் மருமை என்ன கும்பகோணத்துல இருக்காரு மேடம், இந்த வியாபாரம் தான். அவர்கிட்ட போயிடும். இப்ப 400 பீஸ் கம்ப்யூட்டர் சாப்பிடாண்ட கொண்டு கொடுத்து வந்துக்கிறேன். இப்ப இதுல 50 பீஸ் போயிருக்குது. சரி சரி. அதனால அங்க ஒரு கும்பகோணத்து அந்த பக்கம் நல்லா ஓடுது, நல்லா ஓடிடுது போகுது. அங்க உங்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்குல்ல, நிறைய கோவில் இருக்குது, ஆன்மீகத்தை நம்பி. ஆமா, அதனால நம்பி இருக்கிறதுனால அங்க நல்லா ஓடுது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கேயும் ஓடுது மேடம், ஓடாம இல்ல மேடம். நம்ம டிஎம்எஸ்ல கொண்டு போனா அவங்களே எல்லாம் வாங்கிடுவாங்க. கொண்டு போறதுக்கு முடியாம பேசாம இருக்குது. அடுத்த நாளைக்கு தான் பாக்கலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஆடி மாசம் எல்லாம் பயங்கர பிஸியா இருப்பீங்க. பயங்கர பிஸியா இருக்கும். கோயில் கோயிலா கொண்டு போயிருக்கேன். ஆமா நானே கொண்டு போயிருவேன் மேடம் கோயில் கோயிலா. இப்ப இது வந்து போட்டுக்கிறோம், ஓடுனுச்சுன்னா ஓகே மேடம், ஓடலனாக்கா கோயில் கோயில கொண்டு போயிறேன். நம்ம வியாழக்கிழமை ஆனா என்ன இது சாய்பாபா கோயில பாக்கலாம் மேடம். சரி. வியாழக்கிழமை மயிலாப்பூர்ல இருக்கு பத்தியில சாய்பாபா கோயில, அந்த கோயில பாக்கலாம் என்னைய. செவ்வாய்க்கிழமை வேணா வடபழனி கோயில பாக்கலாம். சரி, அங்க கொண்டு போவேன். வெள்ளிக்கிழமை ஆனா இந்த தீநகர்ல மகாலட்சுமி கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில்ல பாக்கலாம். கோயிலுக்கு முன்னாடி ஒரு கடை முன்னாடி ரோட்ல வச்சிருக்கேன். ரோட்ல வச்சு ஒரு ஆமா வச்சிருக்கேன். ஓகே, பேக்கல வச்சு கொண்டுட்டு சும்மா அந்த பேப்பர் அந்த பேப்பரை போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன். சூப்பர். வாங்குறவங்க வாங்குவாங்க. வாங்குறவங்க எவ்வளவு என்ன விலைமா, 60 ரூபா 50 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, 60 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, அதே 80 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. பாத்துக்க வேஷம் அங்க உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பாருங்க. ஒருத்தர் வந்து அழகு முருகேசன் சொல்லிட்டு ஒருத்தர், பாலசுப்ரமணியன் ஒருத்தர், அவரெல்லாம் நம்ம வந்து அண்ணே 440 ரூபா வந்திருக்கணும் அப்படின்னாக்கா 500 ரூபா போட்டுடுவாங்க. அது மாதிரி நான் அண்ணன் இல்ல ஜாஸ்தி போட்டுக்கிறேன்னாக்கா பரவாயில்லம்மா வச்சுக்கம்மா, இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஜாஸ்தி. அதே மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேர் ஏமாத்திட்டாங்க. பெங்களூர்ல ஒருத்தர், மதுரையில ஒருத்தர், 2 பொம்பளைங்க ஏமாத்திட்டாங்க. அது போல அப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம வாடிக்கையா வாங்குறவங்க, அம்மா இது வேணும் அனுப்புங்கம்மா அப்படின்னாக்கா உடனே பணத்தை முன்னாடியே போட்டுருவாங்க. சரி, நம்ம இவ்வளவுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பணம் வாங்கிட்டு தான் அனுப்பணும் பொருள். ஆமா, பணம் வாங்கிட்டு தான் அனுப்பணும். அது மாதிரி நம்ம கஸ்டமர் தெரிஞ்ச கஸ்டமர் தானே, அப்படின்னா கொடுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லை. நம்ம இந்த 2 பொம்பளைங்க தான் ஏமாத்தினது மேடம், வேற யாரும் ஏமாத்தல. ஆனா 500 1000 ஏமாத்தினாங்க, லம்பா ஏமாத்தினாங்க பாருங்க. அதுல அது போல பாக்கி வேற யாரும் ஏமாத்தல மேடம். சரி, எல்லாரும் கரெக்டா வாங்கிட்டு கரெக்டா ஒண்ணா கொடுத்தாங்க. நான் சொல்றது கொடுக்கும் போது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாங்க ஓப்பனா சொல்லுங்க என்கிட்ட. கண்டிப்பா அதை நான் மறுபடியும் அது என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிக்கிட்டு எப்படி செய்யலாம் போலாம் வரலாம்னு இப்ப 4 பேர்ட்ட கேட்கறேன் போற மாட்டேன். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். சாம்பிராணி கேட்டாங்க, என்னைய வந்து கத்து தரியல நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி போறது வேலை வாய்ப்பு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 பேர் கேட்டாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த ஐடியா இல்ல. அப்படி தேவைப்படுறவங்க வேணும்னாக்கா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கத்துக்கிறதா கத்துக்கலாம். அதே மாதிரி கப்பு சாம்பிராணி கத்துக்கலாம். அதே மாதிரி மூலிகை சாம்பிராணி போட கத்துக்கலாம். இது மாதிரி மூலிகை பவுடர் எப்படி பண்றது நான் என்ன பண்றேன்னா அதை கத்து தரேன் உங்களுக்கு. சும்மா கிடையாது, அதுக்கு ஃபீஸ் உண்டு. கண்டிப்பா. ஆமா, எனக்கு நான் வந்து திருமலை வாயில தான் நம்பி கத்துட்டு வந்தேன். சரி சரி. எனக்கு ஆனா அவர் பணம் 3000 பணம் பேசி எனக்கு வர சொன்னாங்க. நான் போன என்னை பார்த்தோன்னா அவருக்கு எப்படி இருந்து தெரியல, பணமே என்கிட்ட வாங்கல மேடம். என்னைய பார்த்தோன்னா அவருக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனா இன்னைக்கு நினைச்சு பாக்குறீங்க என்னது? ஆமா மேடம், உண்மை நினைச்சு பாக்குறேன். நன்றியை மறக்க கூடாது மேடம். இப்ப நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க கூப்பிட்ட உடனே அட்டன் பண்ணிய உடனே பேசுனீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா மேடம், நினைச்சு பார்க்க முடியாத அளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. இந்த மக்களுக்கு வந்து என்னன்னாக்கா, கடவுளுக்கு ஒரு வாட்டி போட்ட பூவை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி அதை சாம்பிராணியாவோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி போட்டோம்னா அது அவ்வளவுதான், சரியா போச்சு. அதோட திருப்பி அதை எடுத்து மறுபடியும் திருப்பி பண்ணாக்கா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை மேடம். அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வரல, என்ன சாயங்கால நேரத்துல போனாக்கா அந்த பூவெல்லாம் விலை கம்மியா இருக்கு மேடம். சரி, தூக்கி எல்லாம் கொட்டிட்டு போயிருவானுவா. அந்த கொட்டை நேரத்துல போங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அப்படியே மூட்டோட தூக்கி கொடுத்துருவானுவா. வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி வாங்கிட்டு வந்து அதை வச்சு கடவுளுக்கு பண்றாங்க. அது மாதிரி அப்படிதான் பண்ணணும் மேடம். அதை விட்டு கடவுளுக்கு பிரதோஷத்துக்கு உள்ள பூவு, அருகம்புல்லு, புல்லு இலை
இது அதெல்லாம் போட்டு அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் பண்ணக்கூடாது. பண்ணி நம்ம கடவுளுக்கு படைக்க கூடாது. படைச்சா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு தடவை தான் படைக்கணும். அதே மாதிரி நம்ம எதுக்கு எல்லாம் செய்யறோம் போறோம் எச்சு போடாம எல்லாம் செஞ்சு தானே நம்ம சாமிக்கு படைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி கடவுளுக்கு போட்டு திருப்பி அதை எடுத்து திருப்பி அதையே நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவும் கப்ப சாம்பிராணி பண்ண அதுல என்ன மேடம் இருக்குது? அதுல எந்த யூஸுமே கிடையாது. செய்யறது வேஸ்ட். அதை வந்து மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். இதுதான் எனக்கு ஒரு எண்ணம். இதெல்லாம் கஷ்டப்படுச்சு அந்த கடவுளை நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்க முடியும். தப்பு பண்ணா எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? தேனாம்பேட்டு மெட்ரோ இருக்குது, அது பக்கத்துல திருவிக்க குடியிருப்பு. அதுலதான் வந்து நம்மளுடைய இந்த ஒரு பிசினஸ் உமன் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களை பார்த்தோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் நீங்க வந்து பெண்களுக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சீரியலை பார்த்துட்டு மூவியை பார்த்துட்டு பக்கத்து விட்டு அக்கம் பக்கத்துல உள்ள கதையெல்லாம் பேசிட்டு பொழுது போட்டு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வயது ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த வயதுல எடுத்து ஒரு 5 வருட காலங்களாக ரொம்ப அழகா ஒரு தொழிலை வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க. இத வந்து நீங்க வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னா கத்து கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கிறேன். வந்து உங்ககிட்ட கத்துக்கலாம். ஆமா கத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்ல எப்போ வெளியே போனாக்கா அந்த கப்பு சாம்பிராணிக்கெல்லாம் 10,000 ரூபாய் பீஸ் வாங்குறாங்க மேடம். வெளியே வாங்குறாங்க 10,000 ரூபாய் பீஸ் வாங்குறாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நான் கம்மியான ரேட்டுக்கு அம்மா எனக்கு கத்து கொடுக்கணும் கத்து கொடுக்குறேன். எனக்கு அதுவும் வழி இல்லாம கத்து கொடுக்கணும் கத்து கொடுக்குறேன். ஒண்ணு பிரச்சனை கிடையாது. என்ன மேடம் வந்துட போது என்னது மேடம் கொண்டு போறான் போயில நம்மள வச்சு 4 பேர் புழைக்கட்டுமே மேடம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேடம். ஆமா உங்ககிட்ட வந்து தொழில கத்துக்கலாம். அதே மாதிரி வேணும்னா வீட்டுல வந்து வாங்கிக்கலாம். ஆமா வேணும்னா வீட்டுல இருந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல பண்றீங்களா? ஆமா ஆன்லைன்ல பண்றேன். அவங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸ் அனுப்புனாங்கன்னாக்கா நான் கொரியர்ல அனுப்பிடுறேன். ஜிபே போன்பே எல்லாம் எல்லாம் இருக்குது. அதுல பணம் போட்டு விட்டா நீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லி போட்டு விட்டாங்கன்னாக்கா நான் அனுப்பிடுறேன். வேற மாவட்டங்கள் தான் பெங்களூர்ல எல்லா ஊருக்கும் போயிருக்குது. எல்லா ஊரும் எல்லா ஸ்டேட்டும் பண்றீங்க நீங்க. நம்ம புனே வரைக்கும் போயிருக்குது. அதே மாதிரி கேரளா தாண்டி போயிருக்குது. ஆமா அது போல எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். சித்தர்களுடைய மூலிகை வந்து அவ்வளவு தூரம் போயிருக்குது. சிங்கப்பூருக்கு ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்க 6 பாக்கெட்டு. அந்த மயிலாப்பூர்ல சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த அம்மா கேட்டு 6 பாக்கெட் வாங்கிட்டு போனாங்க. கறி தான் இல்லைன்னாங்க. அப்ப கறி போட்டு இங்க இருக்கும் கேட்டு வாங்கிட்டு போங்க மேடம். கறி இல்லாட்டி இது போறது வேஸ்ட், அது திண்டமா போயிரு மேடம் அப்படின்னா. இல்லாட்டி அப்ப வந்து இந்த கப்பு சாம்பிராணி நான் பண்ணல. பண்ணி இருந்தனாக்கா இது உள்ள கொஞ்சம் பவுடர் எடுத்து உள்ள போட்டு இப்படியே பத்த வச்சிடலாம். நம்ம அடுப்புக்கு தேவைங்கிற அவசியம் கிடையாது. வெறுங்கப்பு வாங்கினாங்கனாக்கா அந்த மூலிகை பவுடர் கொஞ்சம் உள்ள போட்டு அப்படியே பத்த வச்சிடலாம். சரியா கொஞ்சம் கறி இருப்பு தேவைங்கிற அவசியம் இல்ல. ஒண்ணு பத்த வச்சா போரும் மேடம். அவ்வளவு புகை வரும் மேடம். இதுல அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு புகை வரும் இதுல. சரி சரி. ஒரு இந்த ரூமுக்கு இந்த 1 பத்த வச்சா போறோம். அது போல இருக்கும். அது மாதிரி பத்த வச்சிடலாம். அவங்க கறி போட முடியாது. ஒரு 80 எவ்வளவு பேரு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் கொண்டு கொடுத்து இப்பெல்லாம் போகல, விட்டுட்டேன். அதுல இருந்து போறது கிடையாது. ஆமா அது போல எல்லா பேர்ட்டையும் மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் அடிக்கணும் மேடம் எல்லாத்துக்கும். சரி சரி. ஆனா நீங்க வந்து உங்களை பார்க்கும்பொழுதே தெரியுது ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள ஒரு மாதிரி. ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகம். ரொம்ப பிடிக்கும் மேடம் ஆன்மீகம். எனக்கு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன? எனக்கு பிடிச்சது சிவன், அடுத்து காளி. சிவனோட காளியை தான் மேடம் எனக்கு முடியும். எத்தனை நாள் திட்டிருக்கீங்க சாமிய? சாமியை டெய்லி திட்டுவேன் மேடம். எத்தனை நாள் கிடையாது. சாமி கிட்ட வந்து சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். மேடம் நான் ஒண்ணு சொன்னேன் அடுத்தவங்களுக்கு பழிக்குது மேடம். உங்களுக்கு படிக்க மாட்டேங்குது? எனக்கு படிக்க மாட்டேங்குது மேடம். அப்ப எப்படி மேடம் இருக்கும்? ஆத்திரமா இருக்குமா இருக்காத மேடம்? சரி சரி. இந்த பவுடரோட சக்தி மேடம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த பவுடருக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அந்த ஆண்டவர் மேல பார்த்த போட்டு சண்டி ஹோமம் எங்க நடக்குது, அதே மாதிரி பிரித்திகிற ஹோமம் எங்க நடக்குது, அதே போல பைரவர் ஹோமம் எங்க நடக்குது, இது 3மே அமாவாசை அன்னைக்கு எல்லா கோயிலையும் நடக்கும். பௌர்ணமிக்கு சில கோயில் நடக்கும், சில நடக்காது. அமாவாசைக்கு கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்க என்ன உங்களை யாரு அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுத்துறாங்களோ, அதாவது உங்க பக்கம் தப்பே இருக்கக்கூடாது. அதையும் சொல்றேன். அளவுக்கு அதிகமா எந்த ஒரு தப்பு இல்லாம நேர்மையா சொல்றேன். தப்பு உங்க பக்கம் தப்பு இல்லாம இந்த பவுடரை எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த யாகம் பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க பாருங்க. அப்ப அந்த பவுடரை கொண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கிட்டு தூங்க. 28 நாளைக்கு நடக்கலைனாக்கா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நடந்துச்சு மேடம். உங்களுக்குள்ள காலி இருக்குது நீங்க நம்புறீங்க? 100%. இல்லாட்டி 6 ஆக்சிடென்ட் மேடம். 6 ஆக்சிடென்ட், 6 இவ்வளோ பிரச்சனைக்கும் உயிர் தாங்கி செத்ததுன்னு தூக்கி போட்டாங்க மேடம். என்னைய செத்துட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க கும்பகோணத்துல. உயிரோட பிரச்சனை வந்தேன். தெய்வம் இல்லாமையா.
அப்படி இருக்குல்ல. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சாம்பிராணியில கறியை பற்ற வச்சு நெருப்புல போட்டு சரி தூபம் மாதிரி அப்படியே சாம்பிராணி கலந்து கொஞ்சம் இதுல இப்ப இதுல வந்து 50 கிராம்னாக்கா 100 கிராம் கலக்கலாம். அதுல சாம்பிராணி கலக்கலாம், வெள்ளை குங்குலியம் கலக்கலாம், எதுவே எல்லாம் கலந்துருக்குது. இவங்களாம் கொஞ்சம் நல்ல வாசனைக்காக சொல்றேன். இது வெறுந்துள்ள அள்ளி போட்டா நெருப்பு அணைஞ்சிரும். சரி, வெறுந்துள்ள அள்ளி போட்டு சாம்பிராணியோட சேர்ந்து போடணும். போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா போடணும், அப்படியே அள்ளி கொட்டக்கூடாது. கொட்டினால நெருப்பு அணைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா தூவிட்டு நம்ம விசிறி வச்சு அப்படியே விசிக்கிட்டே போகணும். எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் விசிறி பரவாத மாதிரி அப்படி இது பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போடலாம். இல்லையா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போடணும்னாலும் போடலாம். அது அவங்க விருப்பம். மூலிகையை போட்டாக்கா பணம் காசு கொட்டுமா? மூலிகை போட்டதுனால பணம் காசு கொட்டாது மேடம். நம்ம உழைக்கணும். உழைப்போட சேர்த்து இதுவும் சேர்ந்துச்சுனாக்கா நல்லபடியா காட்டும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்ப நானே இங்கிருந்து போறேன் மேடம். இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கிறேன். போனாக்கா வேலையில என்ன பண்றோம்னாக்கா எம்மா அங்க வேலை இருக்காம போ, அதுக்குள்ள ஒரு வழிமுறை காமிக்கும். அதைத்தான் மேடம் இது செய்யும். கடவுள வந்து நமக்கு நேர்ல வந்து அங்க இருக்கு வேலைக்கு போய் இங்க இருக்கு சொல்லல. ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்றோம், அது ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுதுல. அது போலதான் இதுவும், வேற ஒண்ணும் இல்லை. சித்தர்களை நீங்க கும்பிடுறீங்க, நான் பார்த்தேன். அவங்களோட பூஜை அறையில பார்த்தேன். ஜீவசமாதி நிறைய போவீங்களா? நிறைய நான் போகாத ஜீவசமாதி இருக்காது மேடம். அங்க போய் என்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்? அங்க போனாக்கா மனசு அப்படியே லேசா ஆயிடும் மேடம். மனசுல உள்ள கவலை எல்லாம் அப்படியே என் உடம்பே இங்கிருந்து போய் உக்காந்தா அப்படி வெயிட்டா உட்காருவேன் மேடம். எந்திரிக்கும் போது அப்படியே அவ்வளோ ஒரு ஃப்ரீயா இருக்கும் மேடம் மனசு. எனக்கு எந்திரிக்கும் போது அந்த ஃபீலிங் வந்து சொல்ல முடியாது மேடம் வெளியே. அப்படி இருக்கும். ஜீவசமாதியா கோவிலா? சிவசமாதி தான் மேடம். எது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவசமாதி. இப்போக்கி முன்னாடி கோயிலை சுத்தினேன். சரி, எந்த ஒரு சக்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னோட தப்பு நான் கடவுளை குறை சொல்ல மாட்டேன் மேடம். என்னோட தப்பு என்ன அறியாம, என்னோட அறியாம, என்னோட தப்பு. இவள் நல்லோடு நம்பி நான் பணத்தை கொடுத்து நான் ஏமாந்தது என்னோட தப்பு. கடவுள் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. ஆனா கடவுள் வந்து என்கிட்ட காசை அள்ளி கொண்டா கொட்டினாரு. அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வச்சு படைக்க தெரியல, அவ்வளவுதான். அதான் உண்மை. வண்ணாரப்பேட்டில இருக்கு பாத்தீங்களா மேடம், அந்த ஜலசமாதி போயிருக்கலாம் மேடம். போயிட்டு வாங்க மேடம் ஒரு வாட்டி. அதுக்கு அங்க அவ்வளவு ஜனம் மேடம். அங்க ஒண்ணுமே இல்லை மேடம். ஒரு வாட்டி போனேன். இந்த அவர் என்ன பண்ணாரு, அந்த மூலியை கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். மறுவாட்டி பார்த்தா அந்த மூலியை காணாங்க. எல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கிச்சு நம்மள இருக்கு. சரி, எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் ஏற்றி வச்சேன். ஐயா நான் அம்மா ஏற்றி வைங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உள்ள போயிட்டு அந்த ஒருகிட்ட உட்காந்து ஏற்றி வச்சேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மேடம் அந்த சமாதியில. அப்படி ஒரு இதா இருந்துச்சு மேடம். அதே மாதிரி போகும்போது இடமே தெரியல. அப்பா ஆலயத்தை நான் மரணம்னு இருக்கிறேன், இடமே தெரியலையே. எல்லாம் இந்த இடம் குறுக்குப்பட்டு எல்லாம் புதுசு, எனக்கு தெரியல. நான் அவ்வளவு தூரம் போனது கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் பஸ்ல வந்தவரு, ஏமா நீங்க எங்கம்மா போறிய? நான் இது மாதிரி சிவசமாதிக்கு போறாங்க, இடம் தெரியல, நான் வர்றேன் வாங்கம்மான்னு சொல்லி அவர் அழைச்சு கொண்டு விட்டாரு மேடம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? அது பவர் வேணும் உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் எங்கேயோ போறாரு வண்டியில, எங்கேயோ வண்டி ஏறி போறாரு. நான் சமாதிக்கு போகணுங்க, எங்க இடம் தெரியலன்னு சொன்னேன். வாங்கம்மா நான் அழைச்சிட்டு போறேன், எங்க நாங்க இருந்த இடம் தாமான்னு அவர் அழைச்சு கொண்டு கோயில விட்டு போனாரு மேடம். அதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் பவர் வேணும். அப்ப என்ன அர்த்தம்? நீ எதுக்கு கஷ்டப்படுற, எங்க போய் அழைக்கிற, நான் உனக்கு கொண்டாந்து சேர்க்கிறவா அப்படின்னு தானே அழைச்சு கொண்டு சேர்த்துச்சு. அப்ப அந்த கோயிலுக்கு சக்தி தானே இருக்குது. சக்தி இல்லாம என்ன மேடம்? அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் கோயில்ல மேடம், அது மாதிரி சக்தியை நீங்க எங்குமே பார்க்க முடியாது மேடம். எப்படின்னாக்கா இந்த கை வந்து ஒடிஞ்சிருச்சு மேடம். எனக்கு இந்த கை ஒடிஞ்சு இந்த இப்படி இருந்த கை இப்படிதானே மேடம் கை இருக்கணும். இப்படி இருந்துச்சு மேடம் கை. இந்த இப்படி பத்தில இப்படிதான் இருந்துச்சு கை. காமிங்க. இப்படிதான் இந்த கை இருந்துச்சு மேடம். இந்த கை இப்படி இருந்தது. இத்தனை 3 வருஷம் கட்டுப்பட்டேன் மேடம். கட்டுப்பட்டு கூட சரியா வரல. அப்போ ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த ஒரு மார்க்கெட்ல ஒருத்தர் இருக்காரு சிறுஞானம்னு, அங்க வந்து நான் போனேன். கை வலி தாங்க முடியாம போனேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நீ வந்து பாம்பன் சாமியார் ஆசிரமத்துல முருகர் இருக்காரு, அவருக்கு வந்து வேல் வாங்கி வைக்கிறேன்னு, வெள்ளியில வேல் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கோ. வேண்டிக்கிட்டேனாக்கா உனக்கு இந்த கையை கம்மிட்டா கியூர் ஆயிடும், அவர் பண்ணி கொடுத்துருவாரு உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முருகரே வந்து பாம்பன் சாமியால எலும்பு சேர்த்து வச்சாரு, இவரு உன் கையை சேர்த்து வைப்பாருன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. உடனே வந்தேன். போய் சரவணால போயிட்டு 12,500 ரூபா மட்டும் 1/4 கிலோ வேலு வெள்ளியில வாங்கிட்டு வந்து 27 நாள் வச்சு பூஜை பண்ணேன். பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் பாம்பன் சுவாமி கோயில்ல வந்து அன்னதானம் ஒரு
ஒரு 40 கிலோக்கு இருக்கும் அரிசி. எல்லாருக்கும் புளியோதரை இருந்து பொங்கல். சென்னையில தானே? ஆமா, இந்த திருவான்மியூர்ல எல்லாருக்கும் பொங்கல்ல இருந்து லெமன்ல இருந்து தயிர் சாதத்துல இருந்து இவர் வந்து அருமையா செய்வார். எங்க வீட்டுக்கார சமையல் சூப்பரா இருக்கும். மேடம் நீங்க நம்புறீங்களோ இல்லையா, அவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் பிளாஸ்டிக் கவர் வச்சு வாங்கிட்டு போனாங்க மேடம் சாப்பாடு. அவ்வளவு அருமையா இருக்கும் மேடம். அப்படி பண்ணி கொண்டு போட்டு அங்கிருந்து வந்து நைட்டு அங்க தங்கிட்டு மறுநாள் படுத்திருந்தேன் இதே கட்டில. இந்த இடத்துல எங்க அக்காவும் அவரும் வந்து கைய அப்படியே வலிச்சு கொண்டு வர்றாங்க மேடம். அழகா சச்சுரமா தெரிஞ்சு, ஐயோ நம்ம கையை யாரோ என்னமோ பண்றாங்க, நம்ம கையை யாரோ என்னமோ பண்றாங்களேன்னு சொன்னா என்னால எந்திரிக்கலாம் முடியல மேடம். இப்படி இருந்த கையே இப்படி வந்துருச்சு மேடம் மறுநாள்லயே. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை மேடம். உடனே எந்திரிச்சு கடந்த ஒரு சொல்லி அம்மா எந்திரி எந்திரி எந்திரின. என்னடா இந்த மாதிரி என் கையை நேரம் வந்துச்சு பாரு, பாமன் சுவாமிகள் எங்க அக்காவும் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே காட்டினேன் மேடம் அந்த கையை. அது மாதிரி ஒரு சக்தி வேற எந்த கோயிலுக்கும் இல்லை மேடம். இது வரைக்கும் இந்த பாமன் சுவாமிகளோட சக்தி எந்த கோயிலுக்கும் இல்லை மேடம். சிவனை கூட அடுத்தபடியா வச்சேன் மேடம். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் மேடம். அது மாதிரி அவ்வளவு சக்தி உள்ள கோயில் மேடம் இந்த பாமன் சுவாமி கோவிலா ஜீவசமாதி. ஜீவசமாதி சொல்லிட்டீங்க. ஆமா, அது மாதிரி சித்தர்களா தெய்வமாங்கும் போது சித்தர்கள் தான். சித்தர்கள் தான் சொல்லுவேன். ஆமா மேடம், விதியையே மாத்துவாங்க மேடம் சித்தருங்க. விதியையே மாத்தி எழுதுற சக்தி சித்தர்களுக்கு உண்டு மேடம். அது சந்தேகமே இல்லை மேடம். நான் அடிச்சு சொல்லுவேன் மேடம். என் கைய 3 வருஷம் கட்டுப்பட்டேன், யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு நாள்ல மாத்தி கொடுத்தாருல்ல, அப்ப என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? அப்ப உண்டே இல்லையா, பவர் இருக்கா இல்லையா? அதான் நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறேன். என்னென்ன ஜீவசமாதி எல்லாம் போயிருக்கீங்க? எல்லாம் பெரும்பாலும் நம்ம எந்தெந்த ஊருக்கு போனா அந்தந்த ஊர்ல உள்ள சிவசமாதியை ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். செல்லுல இருந்து எடுத்துறேன். சரி, செல்லுல இருந்து எடுத்துறேன். சரி, எத்தனை டைம் கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு அங்க போயிட்டு தான் வரும். அது மாதிரி ஹிந்தில ஒரு சித்தர் இருக்காரு, சாங் சித்தர்ன்னு சொல்லிட்டு, அவர் கூட ஒரு சக்தி மேடம், நல்ல சக்தி. அவரை வந்து இந்த மூலிகை எடுத்துட்டு போனேன் மேடம். என்னடா விற்க மாட்டேங்குது போய மாட்டேங்குதுன்னு கொண்டிய வச்சேன், எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு மேடம். அந்த கோயில்ல கொண்டுட்டு வாங்கினாங்க. அப்ப அதுக்கப்புறம் கொண்டு போகல, என்னால போக முடியல. அப்ப அது மாதிரி அது போல ஒரு சூழ்நிலை போச்சு. அது மாதிரி அந்த கோயில் கூட சக்தி உள்ள கோயில் மேடம். இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஒரு தனி ஒரு மனுஷன் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒத்தாசைக்கு யாரு இருக்கா? யாருமே இல்ல மேடம். நான் தான் எல்லாமே கலெக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே டெலிவரி பண்ற வரைக்கும் நீங்க நான் தான் பண்றேன். இங்க உள்ளவங்க டெலிவரி கேட்டா கூட எனக்கு முடியலமா அப்படின்னா கூட நான் கொண்டு கொடுத்துட்டு வர்றேன். அது மாதிரி கொண்டு கொடுத்தேன். இப்பதான் போறது கிடையாது. அதை ஒரு பாக்கெட் கொண்டு வச்சுறாங்க மேடம். இங்க இருந்து நுங்கம்பாக்கத்துக்கு அங்கேயும் இங்கேயும். இங்க இருந்து ஆட்டோக்கு எவ்வளவு சார்ஜ் சொல்லுங்க? நுங்கம்பாக்கத்துக்குலாம் சில இதுக்கெல்லாம் பஸ் கிடையாது, கஷ்டமா இருக்குது. அப்ப இங்க இருந்து போறதுக்கு அதுக்கும் சரியா போகுது. அதனால கொண்டு போறது. குடும்பத்துல என்ன சொல்றாங்க? பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு கேள்வி. என் பொண்ணு வந்து கத்துறா, வயசான காலத்துல எதுக்கு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கத்திட்டு இருக்கிறா, வேணா விட்டுரு அப்படின்னு. இப்ப இந்த இவ்வளவு இருக்க மேடம், எப்படி மேடம் விட முடியும்? இப்ப இதுல 50 கிலோ இருக்கு மேடம். அதே மாதிரி மேடம் மூலிகை பவுடர் வேணும்னா கூட என்கிட்ட வாங்கிக்கலாம் மேடம். மூலிகை பவுடர்னா கடையில என்ன விலைனா 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் 1200 ரூபாய் சொன்னேன். இப்ப என்ன விலைன்னு தெரியாது. இப்ப அதே 1200 ரூபாய் ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன். மூலிகை பவுடர் எதுல போடுறது? மூலிகை போட்டு சாம்பிராணி செய்யறது, சாம்பிராணி செய்யலாம், பவுடர் பண்ணலாம், மூலிகை போட்டு செய்யலாம், போலாம் வரலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஹோமத்துல போடலாம் மேடம். யாகத்துல போறதுக்கெல்லாம் இந்த மூலிகை பவுடர் தானே மேடம். எல்லா கோயிலும் கொண்டு கொடுக்கணும் மேடம். ஹோமத்துல யாகத்துல போறதுக்கு எல்லாத்துக்கும். எந்த கோயிலுக்கு போறேன்னு நான் போறேன்னா இல்லையா, அந்த கோயிலுக்கு இந்த மூலிகை வந்தாக்கா நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். சரியா போச்சு. அந்த லெவல்ல இப்ப ஃபேமஸா இருக்கு நம்மளுக்கு. ஆமா, மடப்பழத்துக்கு போனாக்கா ஆமா அம்மா அந்த அம்மா வந்தாங்க, மூலிகை வந்துச்சு வாங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேர் வாங்கிட்டோம். அவ்வளவு பேர் நமக்கு என்ன சொல்லிய, நம்ம காசை எதிர்பார்க்கிறோம் இல்ல, பணத்தை எதிர்பார்த்தா கொடுக்குறோம் இல்ல, சும்மா ஃப்ரீயா தானே மேடம் கொடுக்குறோம். அதே மாதிரி என்ன சொல்றேன்னாக்கா, எந்தெந்த கோயில யாகம் பண்றீங்களோ என்கிட்ட சொல்லுங்க, நான் திருவண்ணாமலைக்கு அனுப்பி வச்சேன். அது மாதிரி நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ அப்ப வீட்டுல ஹோமம் வளர்த்தாலும் வெளியில எங்க போட்டாலும் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய போன் நம்பருக்கு நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஆமா, அனுப்பிடுறீங்க. அது மாதிரி கொடுத்துட்டு தான் வர்றேன். சரி, அது மாதிரி ஓடுது, ஓடாம இல்ல. அப்ப வீட்டுல டிவி சீரியல் இதெல்லாம் பாக்குறது இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம். 6 மணிக்கு மேல பாப்பேன், அவ்வளவுதான். 6:30 மணி நியூஸுக்கு முந்தைய அதுக்கு மேல. அப்புறம் 6:30 இருந்து 10:30 வரைக்கும்
அவ்வளவுதான் நம்ம சீரியல். நம்முடைய பகல் எல்லாம் போடவே மாட்டேன், வர மாட்டோம், அது பிடிக்காது. நம்முடைய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றேன்னு இது வந்து ஆண்களும் எடுத்து பண்ணலாம் இல்லையா? எல்லாரும் பண்ணலாம் மேடம். ஆம்பளைங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாங்க, போறாங்க, வர்றாங்க. நம்மளால முடியாதவங்க சும்மா சிம்பிளா பண்ணலாம் மேடம். சும்மா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த விட போறோம் தொழில் பண்றதுக்கு. சரி. ஒரு 1000 ரூபாய் இந்த விட போறோம். 2000 ரூபாய் அதிகம். ஆமா, ஒரு 1000 ரூபாய் வச்சு கூட பண்ணலாம் அது. அடுத்தவங்க நம்பி இருக்க வேண்டாம்ன்ற ஒரு சூழ்நிலை கொடுக்கும். தாராளமா வருமானம் நமக்கு வரும் இல்லையா? தாராளமா வரும். நமக்கு ஆடம்பரம் வேணும், நம்ம வயிற்றுக்கு நான் போறோம் மேடம். நம்ம செலவு பண்ற செலவுக்கு என்னோட இப்ப இந்த மூலிகை எனக்கு உதவி பண்ணுது மேடம். தொலைபேசி நம்பர் சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க, வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, தொலைபேசி நம்பர் சொல்லுங்க. சரோஜா, என் சரோஜா, நம்பர் 577, யூ பிளாக், திருவிக்கா குடியிருப்பு, தேனாம்பேட்டை. அறிஞர் அறிவாலயம், அண்ணா அறிவாலயம் பக்கத்து ஆப்போசிட்ல. ஆமா, ஹவுசிங் போர்டு. செல் நம்பர் வந்து 800154297793. இந்த ஒரு நம்பர் தான். இதே வாட்ஸ்அப், ஜிபே எல்லாம் இதுலயே இருக்குது. இதுல அட்ரஸ் நீங்க அனுப்புனாக்க நான் தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு மறுபடியும் ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. 1 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல எனக்கு. கண்டிப்பா நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அன்பர்கள் இருக்காங்க. இந்த சாம்பிராணி வேணும், இது மாதிரியான பொருட்கள்லாம், மூலிகை பொருட்கள்லாம் வேணும்னா கண்டிப்பா உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. சரி மேடம். சரிங்களா? ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. உங்களுக்கும் சேர்த்து வணக்கம் மேடம்.